Hi friends, நான் உங்கள் Ganesh Raghav. இன்றைக்கி நம்ம காசியில் இருக்கோங்க. காசியை இன்றைக்கி முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போது. வாங்க காசியை சுற்றி பார்க்கலாம். இந்த குதிரையை வச்சு தாங்க இவங்க நிறைய இந்த மணல் இதுவெல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங்க 4:30 மணிக்கு சும்மா கஜ 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 கஜன்னு இருக்குது காசி. எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்க. தண்ணி நிறைய போகிறதுனால இந்த காட்லாம் நிறைய இருக்காங்க. அந்த இடத்த விட்டு தாண்ட விட மாட்டாங்க. ஒரு சில இடத்துல தான் இந்த அளவுக்கு ஆழமே இருக்குது. அதனால தான் இங்கே இவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்க. எப்படியோ இங்கே கஷ்டப்பட்டு குளிச்சிட்டோங்க. கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோம். இங்கேருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டும் போகிறாங்க நிறைய பேர். நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாட் மாதிரி இதோ கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், கொண்டு போகிறாங்க. அடுத்து நம்ம இந்த காட்லாம் போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு மணி இப்போ 5:30 ஆகுதுங்க. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. விடிய காலையில் 5:30 மணிக்கு. ஒரு 8 மணி போல் கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ மற்ற விஷயங்கள்லாம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம இப்போது ஸ்நானம் பண்ணிட்டோங்க, கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே போட் இருக்குது. இந்த போட் மூலயமா வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்த பிளானு. ரொம்ப க்ரௌடுங்க. கங்கை ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு. கங்கை காசி எல்லாம் போகலாம் நம்ம. நீங்கள் வாரணாசி அதாவது காசிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டிங் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லா காட்டையும் நீங்கள் இந்த ஆற்றிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 2000லேருந்து 2500 ரூபா 3000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பேரம் பேசுறதுல இருக்குது. நாங்கள் 2500 ரூபா கொடுத்து இந்த போட்டிங் போனோம். மொத்தம் 84 காட் இங்கே காசியில் இருக்குங்க. அஸ்ஸி காட்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் வந்து ஆதிகேசவா காட்னு ஒரு காட்டு இருக்குது, அது வரைக்கும் இருக்குது. வாரணாசின்னு இந்த நகரத்துக்கு பேர் வர காரணம் வருணா ஆற்றுக்கும் அஸ்ஸி ஆற்றுக்கும் நடுவில் இந்த நகரம் இருக்கிறதுனால வாரணாசி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க. அந்த அஸ்ஸி காட்லேருந்து இங்கே நிறைய காட்டு இருக்குது. இந்த ஒரு காட்டுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு கதைகள் இருக்குது, ஒரு நபர்கள் இருக்காங்க. ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், துளசி காட், அனுமான் காட்டுன்னு நிறைய காட்டு இருக்குது. அது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த போட்டிங்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்னொரு நாளுங்க காசியில். இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம தங்காமல் கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு அங்கே, அந்த பக்கம் ரொம்ப மக்கள் கூட்டம். அதனால் கொஞ்சம் தூரமாக வந்து தங்கி அம்மா இங்கேருந்து அங்கே போனோன்னா
ஆட்டோஸ் ரிச்சாஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காசியில் இதாங்க இந்த நாய்ஸ் பொல்யூஷன் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க ஆர்னச்சு. இன்னும் அங்கே போயிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டுக்கு வந்து போகிறோம். கங்கா ஸ்நானம் இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 வாட்டி பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ இப்போ கூட்டம் இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு காட், நிறைய காட் இருக்குல்ல, நிறைய படித்துறை இருக்குல்ல, ஸோ ஏதாச்சும் ஒரு படித்துறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி பிளானு. அது முடிச்சுட்டு வேறு எங்கேயாச்சும் அங்கே இருக்கிற கோயில்கள், நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க போகலாம். வந்துட்டோங்க துளசி காட் கிட்ட. இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். டீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாட்டில் தருவாங்க. இந்த பாட்டு அது மாதிரி நிறைய மசாலா டீ இங்கே இருக்குது. இந்த பாட்டில் குடித்தா அது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வேறு டம்ளரில் குடித்தா வேறு டேஸ்ட் இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பாட்லேயே குடிச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதுவில் பாட்லேயே நம்ம குடிச்சிட்ருக்கோங்க. நல்லா தான் இருக்குது. இந்த டாக் பாருங்கள் தண்ணியிலே படுத்துட்ருக்கு. இந்த ஊரில் நாய்ங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க. வந்துட்டோம் துளசி காட் கிட்ட. துளசி காட் இங்கே துளசிதாஸ் அவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்காருங்க. இங்கே நிறைய அதிசயங்கள் அவருக்கு நிகழ்ந்திருக்கு. அனுமான் சாலிசா நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய வந்து பாடியிருப்போம். அதை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா துளசிதாஸ் தான். அந்த அனுமான் துளசிதாஸுக்கு காட்சி தந்த இடமும் இங்கே தான், இங்கே இருக்கிற ஒரு கோயிலில் தான். அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாம். ஸ்நானம் பண்ணிட்டோங்க கங்கையில். அருமையான ஒரு ஸ்நானம் துளசி காட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போக போகிறோம். சங்கட் மோட்ச அனுமான் கோயில். அங்கே தான் வந்து அனுமான் வந்து துளசிதாஸ்க்கு காட்சி தந்தாராம். அங்கே தான் போக போகிறோம். போகலாம் வாங்க. வந்துட்டோங்க. இங்கே தாங்க சங்கட் மோட்ச அனுமான் கோயில் இருக்குது. இப்படி உள்ளே போனோம். இந்த பில்டிங்லாம் பாருங்கள், பழைய பில்டிங்க, அழகாக இருக்குது. இப்படி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்கு போகிற வழியில் கடைகள்லாம் இருக்குது. இங்கே எருக்கம்பூ மாலை, காசி விஸ்வநாதருக்கே அது போடுறாங்க நிறைய. இதுதாங்க கோயிலுக்குள்ளே போகிற வழி. போகலாம் நம்ம. இங்கே தாங்க சங்கட் மோட்ச அனுமான் கோயில். இங்கே வந்து கேமராஸ், மொபைல் எதுவுமே நாட் அலவுடு. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி துளசிதாஸ் அவர் அனுமான் கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இங்கே நடந்தது தான். அதனால் அது ரொம்ப ஸ்பெஷலான கோயில். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாங்க. வாங்க போகலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லஸ்ஸி ஷாப் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசியில் லஸ்ஸியும் கொஞ்சம் ஃபேமஸ். சரியா அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்லாம் வச்சுருக்காங்க. பாட்டில் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில, பார்க்குறேன்.
ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்க பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா குடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. வேறு லெவலில் இருந்தது. எப்படிடா இருக்குது? சத்தமாக சொல்லு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் இருக்கிற அந்த பனாரஸ் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியை ஆட்டோலேயே அப்படியே சுற்றி பார்த்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதோட நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேங்க. இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.